ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் வெங்காயம் வதக்கிக்குவோம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா சுவையாக இருக்கும் குழம்பு. அதே மாதிரி ஒரு 4 தக்காளி பழம் அதையும் இதை சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் வதங்கிடும். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வேறு ஒரு தவாவில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு 3 ஸ்பூன் மிளகு, அதாவது 1 கிலோவுக்கு தேவையான கறிக்கு 3 ஸ்பூன் மிளகு, இதை லேசாக நம்ம இப்படி வறுத்துடலாம். மிளகு வதக்கிட்டோம். இப்போ பாருங்கள், அதில் கொத்தமல்லி தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து அதையும் லேசாக நம்ம இப்படி வதக்கிடலாம். இதை கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 100 தயிர் இதில் விட்டுடுறோம். நம்ம அரைச்சி வச்ச மிளகும் கொத்தமல்லி அந்த சாந்தத்தில் கலந்துருவோம். 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இதில் கறியை சேர்த்துக்கோம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு இது நல்லா பிரட்டி விட்டுடுவோம். கறி வேகிறதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். என்னடான்னு பார்த்துக்குங்க. ஊற்றியதும் இதில் நெய்யில் வதக்கி பூண்டை போட்டு இறக்கிடுங்க.